1,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் டிஎன் பாளையத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. அரசு மருத்துவமனைகளில் அவுட் சோர்சிங் முறையில் சுகாதார பணி முதல்வர் முன்னிலையில் தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை வேண்டி புதுவையில் 16 காவல் நிலையங்களில் காங்கிரசார் புகார். டிஎன் பாளையத்தில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சபாநாயகர் அமைச்சர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். டிஎன் பாளையம் முதல் அபிஷேகப்பாக்கம் வரை உள்ள பிரதான சாலையை புதிய தார் சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்ற டிஎன் பாளையம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வத்தின் சீரிய முயற்சியால் ரூபாய் 1,39,00,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன், மாயாகிருஷ்ணன், ஜானகிராமன் ரெட்டியார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஹேமா மாலினி, கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா கிரிகரன், ஞானமூர்த்தி, ராமசாமி, கூட்டுறவு சங்க இயக்குனர் தர்மன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைகளில் அவுட் சோர்சிங் பணிகளை மேற்கொள்ள முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையம், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆகியவற்றில் பல்வேறு சுகாதார பணிகளுக்கு டெண்டர் முறையில் மனிதவள அவுட் சோர்சிங்கிற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டது. இப்பணிகளுக்கு தனியார் நிறுவனம் MS டஸ்டர்ஸ் டோட்டல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் தேர்வாகி நேற்று முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் இயக்குனர் டாக்டர் செவ்வேல், தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோர் கையெழுத்து மாற்றிக்கொண்டனர். அரசு துறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன் அடிப்படையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்நிறுவனம் அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணிகளை அவுட் சோர்சிங் முறையில் துவங்க உள்ளது. ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரியில் 16 காவல் நிலையங்களில் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் இன்று ஒரு புகார் அளித்தனர். அதில் பாஜகவை சேர்ந்த தர்பீந்தர் சிங் மார்வா கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என பேசியுள்ளார். மகாராஷ்டிராவை சேர்ந்த பாஜக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட், ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் 11 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என கூறியுள்ளார். மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் பிட்டு, அமைச்சர் ரகுராஜ் சிங், ராகுல் காந்தி நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என பேசியுள்ளனர். இதன் மூலம் ராகுல் காந்தி மீது மக்கள் வெறுப்பை உருவாக்கி கலவரம் ஏற்படுத்தி அமைதியை குலைக்கும் வேலைகளை செய்துள்ளனர். இது திட்டமிட்ட சதிவேலை. இதனை பாஜக தலைவர்கள் கண்டிக்கவில்லை. இதனால் ராகுல் காந்தியின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் ராகுல் காந்தி மீது வெறுப்பை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் முயற்சிக்கின்றன. இவர்களின் பேச்சு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி உரிய தண்டனை வாங்கித் தர வேண்டும். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது திட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இந்திய தண்டனை சட்டம் 351, 352, 353, PNS சட்டத்தில் 61வது விதியின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல 16 காவல் நிலையங்களில் காங்கிரசார் புகார் மனு அளித்துள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற புதிய மரத்தேர் வில்லூட்டம் சிறப்பு பூஜையில் முதல்வர், அமைச்சர், சபாநாயகர் பங்கேற்று சிறப்பித்தனர். வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு நூதன தங்கத்தேர் செய்யப்படுகிறது. தங்கத்தின் மரத்தேர் வில்லோட்ட வைபவம் இன்று காலை நடைபெற்றது.
இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவலூர் ஸ்ரீமான் எம்பெருமானர் ஜீயர் சுவாமி எழுந்தருளியிருந்து மங்களாசாசனம் செய்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தீர் திருப்பணிக்குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் செய்திருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நியூ மாடர்ன் வித்யா மந்திரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பாஜகவினர் ஒரு வாரமாக நடைபெற்று வரும் சேவை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட நியூ மாடர்ன் வித்யா மந்திரி மேல்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், டாக்டர் பிரசன்னா, நியூ மாடர்ன் பள்ளி முதல்வர் கஸ்தூரி, பாஜக மீடியா செல் ரஞ்சித் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இம்மருத்துவ முகாமில் குழந்தைகளுக்கான பல், தொண்டை மற்றும் கண் சிகிச்சைகள், தோல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. அதற்கு தேவையான விளக்கங்களும் ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டது. இதில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரியின் 60வது ஆண்டு விழாவையொட்டி நடத்தப்பட்ட ஸ்லோகன் கான்டெஸ்டில் வெற்றி பெற்ற தீபா என்பவருக்கு எலக்ட்ரிக்கல் ஓவன் பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் 60வது ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பரிசு மற்றும் சலுகையை அறிவித்ததோடு அல்லாமல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் போட்டியையும் நடத்தியது. இந்த ஸ்லோகன் போட்டியில் பங்கேற்றவர்களில் தீபா என்பவருக்கு எலக்ட்ரிக்கல் ஓவன் கிளையின் மேலாளர் நிஜு மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சதீஷ் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜோஸ் ஆலுகாஸின் CSR சேரிட்டி மூலமாக சோலை நகர் அரசு மழலையர் பள்ளிக்கு கம்ப்யூட்டர் மற்றும் HP கலர் பிரிண்டர் வழங்கப்பட்டது. இதனை மண்டலம் 3 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிங்குசாமியிடம் கிளை மேலாளர் நிஜு மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சதீஷ் ஆகியோர் வழங்கினர். அப்போது ஆசிரியர் வித்யா உடனிருந்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாவரம் அரசு பிரைமரி பள்ளிக்கு மண்டலம் 4 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அமல்ராஜ் லீமாஸ் மற்றும் தலைமை ஆசிரியர் கோமதி சங்கர் ஆகியோரிடம் கம்ப்யூட்டர் மற்றும் HD பிரிண்டர், 20 பிளாஸ்டிக் சேர்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வினை ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு வெகுவாக சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய பாஜகவை சேர்ந்த தர்வீந்தர் சிங் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என்று பேசியதற்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் ராகுல் காந்தியின் நாக்கை துண்டிப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று கூறியதையும் எதிர்த்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், தேசிய மீனவரணி செயலாளர் காங்கேயன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சசிபாலன், கிருஷ்ணமூர்த்தி, மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து காவல் ஆய்வாளர் கலைச்செல்வனிடம் புகார் மனுவை வழங்கினர். இதேபோல் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வரும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏம்பலம் தொகுதி காங்கிரசார் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் புதுவை மாநில செயலாளர் நெல்சன், நிர்வாகிகள் பாஸ்கர், கனிகண்ணன், சசிதரன், வீரமணி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அளித்துள்ள புகார் மனுவில் பாஜகவை சேர்ந்த தன்விந்தர் சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என்று மிரட்டல் விடுத்து பேசினார். அதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் ராகுல் காந்தி நாக்கை எடுப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என கூறியிருந்தார். இதுபோன்று பாஜக மற்றும் அவரது கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவர் மீது தீவிரவாதி என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருசுகுப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் குணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவரும்
சமூக சேவகருமான நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இலவச மிதிவண்டி மற்றும் மலையங்கியை வழங்கினர். மொத்தம் 21 மாணவிகளுக்கு மிதிவண்டி, ரெயின்கோட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் 23,55,000 ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட், ஜெயமூர்த்தி ராஜா நகர் பிரிவு மெயின் ரோட் குழந்தை ஏரியின் மதகு வாய்க்கால் குறுக்கே 23,55,000 ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய பழைய மற்றும் உபயோகமற்ற நிலையில் உள்ள துணிகளை கொடுத்து கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பையாக உருமாற்றி பெற்றுக்கொண்டு பயன்பெற்றனர். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை தூய்மையே சேவை எனும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் பங்களிப்போடு தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வருடம் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உபயோகமற்ற பொருட்களில் இருந்து கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பை உருவாக்குதல் போன்றவை உழவர்கரை நகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய பழைய மற்றும் உபயோகமற்ற நிலையில் உள்ள துணிகளை கொடுத்து கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பையாக உருமாற்றி பெற்றுக்கொண்டு பயன்பெற்றனர். மலேசியாவில் நடைபெற உள்ள உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது. மலேசியா நாட்டின் கோலாலம்பூரில் 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வரும் நவம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த தமிழர் பொருளாதார மாநாட்டில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்க மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி தலைவர் சம்பத் தலைமையில் நிர்வாகிகள் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேற்று சட்டசபை வளாகத்தில் சந்தித்து அழைப்புதல் வழங்கி வருகை தருமாறு கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி இந்திரா நகர் தொகுதியின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் புதுச்சேரி கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாஜகவின் தர்பீந்தர் சிங் மார்வா என்பவர் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் எனவும், பாஜக கூட்டணி கட்சி சிண்டே சேனா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் சன்மானம் வழங்குவேன் என பகிரங்கமாக கூறியிருந்தார். அதையடுத்து தற்போது மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் பிட்டு மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரகுராஜ் சிங் என்ற பாஜக அமைச்சர் இருவரும் வேறு தினத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி இந்த இந்திய நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என்று பேசியிருந்தார். இப்படி ராகுல் காந்தி மீது வெறுப்பை உருவாக்குவதற்கும், நாட்டின் கலவரத்தை உருவாக்குவதற்கும், அமைதியை சீர்குலைப்பதற்கும் பாஜக முயற்சி செய்து வருகிறது. எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி இந்திரா நகர் தொகுதியின் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் புதுச்சேரி கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 351, 352, 353 BNS சட்டத்தில் 61வது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் நிர்வாகிகள் கோபால், கார்த்திகேயன், சுரேஷ்குமார், சோமசுந்தரம், அப்துல் ரவி மற்றும் பல நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து புகார் மனுவை அளித்தனர். வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நகராட்சி ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி புதுவையில் தீவிர தூய்மை பணி நடைபெற்று வருகிறது. உள்ளாட்சித்துறை உத்தரவின்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சிறப்பு தூய்மை பணி தொடங்கியுள்ளது. தூய்மை பணியை மேற்கொள்ளும் வாகனங்களை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பேரணியும் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பங்கேற்க பேரணியில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வருகின்ற 2ஆம் தேதி வரை வில்லியனூரில் தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 65 வயதை கடந்த சுமார் 1300 முதியவர்களுக்கு
சமூக நலத்துறை மூலமாக இலவச போர்வை மற்றும் காலணிகளை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அங்கன்வாடி மையங்கள் மூலம் அனைத்து முதியோர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி மூலம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அரசு குடியிருப்புகள் உள்ளன. இக்குடியிருப்புகளை புதுப்பிக்கும் பணி மற்றும் தரைத்தளம், டைல்ஸ் அமைத்தல், உடைந்த குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் புதிதாக மாற்றுதல் போன்ற பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் குறித்த ஆலோசனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் அப்பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அப்போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, உதவி பொறியாளர்கள் ரவிச்சந்திரன், அனில்குமார், இளநிலை பொறியாளர்கள் உதயகுமார், பாஸ்கர் மற்றும் ஒப்பந்ததாரர் என பலர் உடனிருந்தனர். தூய்மையே சேவை, அதுவே நம் நாட்டிற்கு பெருமை என்பதனை வலியுறுத்தி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெத்தி செமினார் பள்ளி மற்றும் சத்தியாலயம் பள்ளி மாணவர்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து தனி மனித சுகாதாரம், குப்பைகளை வகைப்படுத்துதல், நோயற்ற வாழ்வு போன்றவை குறித்து எடுத்துரைத்து மாணவர்களுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மேலும் மாணவர்களுக்கு சுத்தம் குறித்து அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நீர், நிலம், காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களிடையே கேட்டுக்கொண்டார். இறுதியில் பங்கு கொண்ட பள்ளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்போது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் காயத்ரி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணாநகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கு 30,90,000 ரூபாய் மதிப்பில் வாய்க்கால்கள், குறும்பாலம் கட்டுதல் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அண்ணாநகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால்கள், குறும்பாலம் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 30,89,881 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலச்சங்கம் சார்பில் சிறப்பு பொதுக்கூட்டம் மற்றும் 11ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலச்சங்கம் சார்பில் இன்று ரெட்டியார்பாளையம், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பு பொதுக்கூட்டம் மற்றும் 11ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமைச் சங்கத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ்நாடு ராமநாதபுரம் சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் புதுச்சேரி ஜோசப், புதுச்சேரி இருசக்கர உதிரி வாகனங்கள் விற்பனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டு நிறுவன உரிமையாளர்கள், உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தொடர்ந்து சங்க கொடியை JK-TVS MD ராதாகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதிரி பாகங்கள் நலச்சங்க நிர்வாகிகளின் கௌரவ தலைவர் செழியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் திருஞான சிவம், துணைத் தலைவர் சிவா, செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் நாகமுத்து, துணை செயலாளர் முருகானந்தம், துணை பொருளாளர் வெங்கடேசன், சங்க ஆலோசகர்கள் ராஜேந்திரன், உமாபதி, ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமில் பங்கேற்றவர்களுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலச்சங்க நிறுவனர் குப்புசாமி, தலைவர் செல்வம், மாநில செயலாளர் குமரவேல், மாநில பொருளாளர் ஜமால் முகமது, ராமநாதபுரம் சங்க தலைவர் வரதராஜன், மாநில இளைஞரணி செயலாளர் சிதம்பரம் மற்றும் புதுவை இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் நலச்சங்க கௌரவ தலைவர் சீனிவாசன், தலைவர் வெங்கடேசன், துணைத் தலைவர் சத்யநாராயணன், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் பங்கஜ் செயின் மற்றும் விழா குழுவினர்கள், ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரன், பொதுக்குழு உறுப்பினர் சங்கர், சுப்பிரமணி, மாசலாமணி, கருணாநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக புதுச்சேரி கலாம் பசுமை அமைப்பின் இயக்கத்தின் பொருளாளர் ஜூலி தாஸ் சிறப்பாக செயல்பட்டார். வெளியூர் பகுதியில் உள்ள பல்வேறு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணிக்காக 6,83,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணியாணை பெறப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இதில் தூர்வாரப்படும் வாய்க்கால்களாக கருப்பட்டி வாய்க்கால், மாதா கோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், ஒதியம்பட்டு வாய்க்கால், பெரம்பை வாய்க்கால் மற்றும் பெரியபேட் வாய்க்கால்களை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,885 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய் 50 காசுகள். 1,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் டிஎன் பாளையத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. அரசு மருத்துவமனைகளில் அவுட் சோர்சிங் முறையில் சுகாதார பணி முதல்வர் முன்னிலையில் தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை வேண்டி புதுவையில் 16 காவல் நிலையங்களில் காங்கிரசார் புகார். மலேசியாவில் நடைபெற உள்ள உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது.